கர்மா காலிங் நம்ம பார்க்குற போகிற வெப் சீரிஸு டிவி சீரிஸோட பேர் வந்து கர்மா காலிங். ஸோ இதில் நடித்தவங்க ரவீனா தந்தன், இந்திராணி கோத்தாரி நடிச்சிருக்காங்க. கர்மா தல்வாரா நர்மதா ஷேத்னு நடிச்சிருக்காங்க. வருண் சூத், அஹன் கோத்தான நடிச்சிருக்காரு. விக்ரம்ஜித் வேக், சமீரன் நடிச்சிருக்காரு. யுவராஃப் பட்டேல், ஜானே கானா நடிச்சிருக்காங்க. ரோஹித் ராய் அவர் சத்யஜீதா நடிச்சிருக்காரு. ஆமி ஐலா யானவ் நடிச்சிருக்காங்க. அப்புறம் வல்ஜா தோசுசா, கௌரவ் சர்மா, பியூஷ் காட்டி, அது மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இந்த வெப் சீரிஸில் பார்த்திங்கன்னா 7 எபிசோடாக வருது. ஸோ ஒரு எபிசோடும் பார்த்திங்கன்னா ஒரு எபிசோட்லேயும் இந்த கர்மான்ற அந்த கர்மா தல்வார்ன்றது அவங்க அப்பாவுக்கு சில பிரச்சனைகள் நடக்குது. அதனால் அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது கர்மாவோட ஃபேமிலியில் வந்து நடக்கிற பிரச்சனைக்கு வந்து சில காரணம் இந்த ரவீனா தன்னோட காரணத்தால் அவங்க எப்படி ப்ராப்ளத்துக்குள்ளே வராங்க. ஸோ இந்த டார்க் சீக்ரெட்டை வந்து எப்படி இந்த கர்மாவோட அந்த பழைய இதுலேருந்து இவங்க அவங்க ஃபேமிலியில் வந்து எப்படி துரோகத்தை இழைக்க வைக்கிறாங்க அப்படின்னு தான் படத்தோட இது வெப் சீரிஸோட இது. இந்த ஒரு வெப் சீரிஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ஒரு ரிவெஞ்ச் எடுப்பாங்க. ஸோ அந்த ரிவெஞ்ச் வந்து எப்படி அவங்க வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த ஒரு கருணை இல்லாமல் அந்த ஃபேமிலியில் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அந்த ரவீனா டண்டனோட ஃப்ரெண்டை வந்து எப்படி சூசைட் பண்ண வைக்கிறாங்கன்றது தான் படத்தோட இது. ஸோ அந்த ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் டிஸ்கவர் பண்ணுறது, ப்ரோவோக் பண்ணுறது எல்லாமே வந்து ரொம்ப கச்சிதமாக நடக்கும். ஒரு துல்லியமான இதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நடக்கும். ஸோ இது வந்து ஒரு அமெரிக்கன் வெப் சீரிஸ் 2014-15 வந்த ஒரு வெப் சீரிஸ், ரிவெஞ்சுன்ற வெப் சீரிஸ் வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ அனன்யா தேவோட அந்த க்ரியேஷன்ஸ் தான் அவங்களோட க்ரியேஷன்ஸில் தான் இந்த இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஜனவரி 26 ஹிந்தியில் வந்தது. ஸோ ஹாட் ஸ்டாரில் வந்து நம்ம தமிழில் தான் தமிழ் வெர்ஷனில் தான் நான் பார்த்தது. ஸோ அதனால் ரொம்ப க்ளீனாக வந்து புரிஞ்சுது. ஒரு வெப்சைட்லேயும் வந்து புரிஞ்சுது. இது ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்காது, மீடியம் ஃபாஸ்ட்டில் போவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரக்டர் வந்து பண்ண இது வந்து பார்த்திங்கன்னா ஹிந்திக்கு ஏற்ற மாதிரி அந்த நம்ம பாம்பேவோட இதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் தான் சொல்லணும். ட்ராமா ஜேர்னல் பார்த்திங்கன்னா ட்ராமா இதில் இருக்கும். ரிவெஞ்சு தான் அந்த இதில் கர்மா காலிங்கோட கர்மா தல்வாரோட மூமெண்ட்டே அதான். ஸோ ஒரு எபிசோடில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்படியான்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துல வந்து சீட் பண்ணுவார். ரவீனா தன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு இடத்துல சீட் பண்ணார், ஹோட்டலில் கோஸ்ட் சைடில் போய். அதை வந்து கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சின்னு அவர் இருப்பார். பார்த்திங்கன்னா அதை ரவீனா தந்தன் ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. நீ கோல்ஃப் தானே விளையாட போனேன், அதில் நீ எப்படி இந்த இடத்துக்கு வந்த அப்படின்ற மாதிரி ஒரே கேள்வியில் லாக் பண்ணுவாங்க. அந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்டு வந்து துரோகம் பண்ணதை ஒரு க்ளீன் பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கூட இருக்கவங்களே துரோகம் பண்ணுறது தான் இருக்கிறதுலே பெரிய துரோகம் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடமா இருக்கட்டும், அந்த இடத்துல ரவீனா தன்னோட ஆக்டிங் வந்து க்ளீனாக ரொம்ப இதுவாக இருக்கும். ரொம்ப அந்த மெச்சூர்டு ஆக்டிங் வந்து தெரியும். ஸோ ஆர்ட் டைரக்ஷன் பார்க்கும்போது அனுபம் ஸ்வாலின்றவங்க பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இதுவாக எல்லாத்துலேயுமே தெரியும், ஒரு மெச்சூரிட்டி வந்து தெரியும். ஸோ ப்ரொடியூஸ் வந்து தாஹிர் ஷபீர் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பூஷன் குமார் ஜெயின்றவர் 7 எபிசோடும் பண்ணவர். ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு மூமெண்ட்டில் அது இது பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ஹோட்டல் வச்சுருக்கவங்க, அந்த பாம்பே கேஃபே வச்சுருக்க பையனாக இருக்கட்டும், அப்புறம் அதில் இருக்க ஆளாக இருக்கட்டும், இவங்கள வச்சு தான் ஃபியூ கேரக்டர் வச்சு தான் இந்த மூமெண்ட்டே இருக்கும். இந்த கதையோட மூமெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இவங்கள வச்சே தான் மூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதர் கேரக்டர்ஸ் ரொம்ப இப்போ ஃபர்ஸியில் வர மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் அப்படிலாம் போகாது. ஒரு 4-5 கேரக்டர் வச்சு ஹஸ்பண்டு கர்மா தல்வார்,
ரவீனா அதான் இந்திராணி கோத்தாரி இவங்கள வச்சு தான் அந்த கதையே மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதை வந்து ருச்சி நாராயணன்ற டைரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சில அடல்ட் கண்டென்ட்டும் அதில் நல்ல போகும். ஸோ அதெல்லாம் வெப் சீரிஸில் சகஜம் தான் இல்லைங்களா. ஸோ மீடியம் பேஸில் போகிற ஒரு இதுன்னு சொல்லலாம். மைக்கேல் கெல்லியோட ரிவெஞ்சை வந்து தழுவி எடுக்கப்பட்ட இது தான் இந்த கர்மா காலிங். ஸோ இது வந்து நம்ம ஒரு வாட்டி பார்க்கலாம். வாட்சபிளான ஒரு வெப் சீரிஸ் தான். ஸோ இதில் சஸ்பென்ஸ், க்ரைம், த்ரில்லிங் எல்லாமே கலந்த ஒரு வெப் சீரிஸ்ன்னு சொல்லலாம். தேங்க்யூ.